கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வார்த்தை சொல்லுகிறது, பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிற நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் தான் பிரயோஜனமானதை நமக்கு சொல்லித்தர முடியும். ஒரு மனிதர்களுக்கு மனிதன் ஆலோசனை கொடுப்பானேயானால் சில நேரங்களில் அது தவறுதலாய் முடிந்துவிடக் கூடும். ஏனென்றால் அவனுடைய பார்வைக்கு அது நன்மையாய் இருக்கலாம், முடிவிலே அது தவறாய் போய்விடும், அல்லது பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள் அந்த ஆலோசனை போய்விடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நமக்கு நம்மை அவர் போதித்து நடத்துகிறதான ஒரு சூழல், அது என்றைக்கும் நன்மையானதாக இருக்கும். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே, வழி இதுதான் என்று சொல்லி நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். நான் தான் உன்னை நடத்த முடியும், நான் உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரான ஒரு மீட்பர், மீட்பர் என்று சொன்னால் நம்முடைய சொந்தக்காரர் என்பதாய் நாம் மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறோம். நம்முடைய மீட்பர் அவர் ஒருவரே. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, இந்த உலகத்திலே நீ எந்த சூழ்நிலையில் நடக்க வேண்டும், உனக்கு என்ன ஆலோசனை தேவை என்பதை அவர் சொல்வதற்கும் வழி நடத்துவதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் எப்படி இந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கும் போது, ஜெபத்தில் தரித்திருக்கும் போது, நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே அவர் வழியை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய மனதிலே அவர் ஆலோசனையை கொடுத்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி அவருடைய ஆலோசனை கேட்கிறவர்களாய் நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நீ காண்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிப்பீராக. புதிதாய் கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமான ஆலோசனையை பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை காண்பீங்க தகப்பனே. அப்படியாய் செய்ய போகிற அன்பிற்காக சொல்லுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நாம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு